I mean, where the fuck should I really even start? I got hoes that I'm keeping in the dark. I got my niggas across the street living large. Thinking back to the fact that they dead, thought my raps wasn't facts, so they sat with the bars. I got 2 phones, one need a charge. ஸோ கைஸ் என்ன நான் ஃபைனல் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒன் டைப் வந்து டிபார்ச்சர் அங்கே உள்ளே போனோம். ஸோ அங்கே போகும்போது நான் வந்து இங்கே ஓரமாக உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னா என்ன நான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங் என்னென்னா என்ன முன்னாடியிலேருந்தே ரெக்கார்ட் பண்ண விடல, முக்கால்வாசி ஷார்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணாமலே என்னை தடுக்க வச்சிட்டாங்க. சரி அப்படின்னா என்னை வந்து அங்கே எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ண விடலையா. ஸோ அதனால நான் வந்து அப்படியே உள்ள வந்து முக்கால்வாசி ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து அரைவல்ஸ் கிட்ட இருக்கிறேன். இப்போ வந்து பேர் கூப்பிட்ட உடனே உள்ளே போன மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ காய்ஸ் ஐ திங்க் எனக்கு வந்து விண்டோ சீட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் உள்ளே அந்த ரெக்கார்ட் பண்ணிட முடியும். ஸோ இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்துன்னு இருக்கிறேன். ஒரு ஹோல் மாலை இருக்குது காய்ஸ், உள்ளே ஒரு மாலை இருக்குது. நான் வந்து காட்டணும்னு யோசிச்சுன்னே இருந்தேன். பட் யாராவது ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்படின்னா லைக் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஏன்னாவது ஒருத்தன் வந்துட்டு கேமரா இருக்குங்க அப்படின்றான். எனக்கு செம காண்டாயிடுச்சு. செட்டாக அள்ளு விட்டுன்னு தான் இருந்துச்சு. ஓகே உள்ளே வந்து எல்லாமே செக் பண்ண, அதுக்கப்புறம் என்னோட இயரிங்ஸ், என்னோட செயின், பர்ஸ், ஃபோன் கீன் எல்லாமே ஒரு இதில் போட்டு செக்யூரிட்டி செக் பண்ணாங்க. சேம் மெட்ரோவில் பண்ணுவாங்களே அதே மாதிரி தான். உள்ளே இப்படி தான் இருக்குது. உள்ளே செம்மையாக இருக்குது. எப்படி சொல்கிறது, எனக்கு டிப்ஸ் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் என்னென்னா எல்லாமே என்னோடது ஃபோன்லேயே முடிஞ்சிச்சு. போர்டிங் பாஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா டிக்கெட்டும் ஆன்லைன்லேயே பண்ணேன். நான் வந்து அங்கே எல்லாருக்கிட்ட ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஓகே. அதனால நான் நிறைய கொஷின்ஸ் கேட்டால் கூட அவங்க வந்து எந்த இதுவுமே ஓவர் ரியாக்ட்டுமே பண்ணல. ஃபஸ்ட் டைமாக சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக தான் எனக்கு ரிப்ளை பண்ணின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் முன்னாடி போனேன். அங்கே போர்டிங் பாஸ் கேட்டாங்க. அந்த போர்டிங் பாஸே காமிச்சேன். அதுக்கப்புறமா செகண்ட் என்ட்ரி விட்டாங்க. செகண்ட் என்ட்ரி விட்ட உடனே 3வது என்ட்ரி. அந்த 3வது என்ட்ரியில் போனப்போ தான் செக்யூரிட்டி செக் வந்துச்சு. செக்யூரிட்டி செக்கில் என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே கழட்டி அதில் போடுங்க. ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அப்புறமா என்னோட பேக், கேமரா ஃபோன் எல்லாமே அதில் போடணும். எதுவுமே இல்லாத மாதிரி தான் போனோம். வாட்ச், இயரிங்ஸ், செயின் எல்லாமே கழட்டி வச்சுட்டு தான் போனோம். அதெல்லாம் வச்சுட்ட பிறகு மெட்ரோவில் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லாததுனால ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே தூக்கி போட்டுன்னு வந்துட்டேன். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து அவ்வளோ டென்ஷனெல்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து டேரெக்டாக இப்போ நான் அங்கே போனேன்னா நான் வந்து அந்த இடத்த காட்டுறேன். இப்போ வந்து நான் அங்கே போனேன்னா அங்கேருந்து டைரெக்டாக ஃப்ளைட்டுக்கு இறங்கின்னு போனோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து வேறு மாதிரி சைடு இருக்குது. இந்த சைடில் வந்து ஃப்ளைட்டெல்லாம் தெரியல. ஓகே ஃப்ளைட் வந்து அந்த சைடு தெரியும். நான் அந்த சைடு போனப்போ நான் காட்டுறேன். ஏன்னா இந்த சைடில் இருந்தால் நான் வந்து என்ட்ரி ஆனேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன்னா அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறேன். கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ கிளம்பணும்னு நினைக்கிறேன். இங்கே உட்காந்து இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டாங்க. நான் வந்து செக் பண்ணிவிட்டு கேட்டுட்டு போகிறேன். ஃபைனலி வந்து சூரத்தில் வந்து லேண்ட் ஆகிட்டேன். சூரத்துலேருந்து இப்போது கனெக்டிங் ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போகணும். ஃப்ளைட் வந்து 8 o'clock தான் இருக்குது. அது வரைக்கும் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. யோசிச்சுங்கிறேன். டைம் வந்து 5 o'clock, 5, 6, 7, 8 3 hours இருக்குது. 3 hours வரைக்கும் என்ன பண்ணுறது. 8 o'clock ஃப்ளைட் இதாகிடும். ஸோ இன்னும் 2 hours தான் இருக்கும். எனக்கு 2 hours என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு நான் உட்காந்துருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ என்னென்னா நம்ம வந்து பெங்களூர்லேருந்து சூரத் வந்திருக்கோம். சூரத் வந்து எனக்கு தெரிஞ்சு குஜராத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஐடியா இல்லை. ஸோ இப்போ என்னன்னா இங்கத்துலேருந்து வந்து டெல்லிக்கு போனால் கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. ஸோ என்னால் வந்து வெளியில் போக முடியல. சரி ஓகே வந்து உக்காரலான்னு பார்த்தேன்னா அப்புறமா செம்ம பசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து இந்த இது காட்டுறேன் வந்து எனக்கு செம்ம பசி வந்துச்சு. அதனால வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேடி பார்த்தேன். எதுவுமே சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். ஓகே எல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உக்காந்தேன். ஸோ இந்த ஷாப்பில் தான் வந்து ஆர்டர் போட்டேன். என்னென்னா சாண்ட்விச் பின்னு ஒரு கோக் ஆர்டர் போட்டேன். எவ்வளோ பில்லாக இருக்கலாம் கண்டுபிடிங்க. எவ்வளோ பில்லாக இருக்கலான்னு கெஸ் பண்ணி பாருங்கள். நான் இங்கே வந்து அமைதியாக பேசுகிறேன்னா ஏர்போர்ட்டு ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த அமௌண்ட்டில் வந்து நான் வெளியில் பிரியாணியை சாப்பிட்ருக்கலாம். 150 ரூபாய்க்கு பிரியாணியை சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு கபாப் போட்டு ஆர்டர் போட்டு சாப்பிட்ருக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. பட் ஐநோ எனக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோடனே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்நாக்ஸ், சாண்ட்விச் பின்ன கோக்கை தான் சாப்பிட போகிறோம். என்னன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக வெயிட் பண்ணிருந்தேன் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட், கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக. ஏன்னா நம்மளால் வெளியே போக முடியாது இல்லையா. ஸோ 3 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிருக்கிறேன். இன்னும் டைம் வந்து 8 o'clock தான், 9 o'clock தான் ஃப்ளைட்டு. 8:30க்கு எல்லாமே 9:10க்கு ஃப்ளைட்டு. ஸோ என்ன பண்ணிவிடுவாங்க 8:30க்கு எல்லாமே அப்படின்னா உள்ளே விட்ருவாங்க. உள்ளே போய்ட்டு ஃப்ளைட்டில் உட்கார மாதிரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். இன்னும் ஒரு 20-30 minutes தான் இருக்குது. அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து
டெல்லி ஃப்ளைட் ஏறிட்டேன். இங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து பஸ்ஸில் ஏறிட்டு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ என்ன ஆச்சுன்னா டெல்லி வந்துட்டேன். டெல்லி வந்து இறங்கிட்டு இப்போ வந்து வெளியில் உட்காந்துருக்கேன். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ரிஷிகேஷ் போகணும். ரிஷிகேஷுக்கு பஸ் பிடிக்கிறதா மெட்ரோ பிடிக்கிறதான்னு தெரில. ஸோ அதை யோசிச்சுட்ருக்கேன். இப்போ அதை பிடிச்சி தான் போகணும். ஸோ ஒண்டியாக வந்தாலும் இதே மாதிரி தான் தலைவங்க. ஸோ ஒரு மாதிரி ஒண்டியாக இருக்கிறதுனால ஒரு செம போர் அடிக்குமா. ஸோ இப்போ வந்து தட்ஸ் ஃபைன் எப்படியோ பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிடுறேன். இந்த பிளான் தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் மெட்ரோ அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த இடத்துக்கு போய் அங்கத்துலேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ லெட்ஸ் பார்க்கலாம். ஸோ கைஸ் இங்கத்துலேருந்து மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன்னா ஸோ மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. டைம் என்ன 6 o'clock மார்னிங் காட்டுது. ஸோ இப்போ மெட்ரோ இல்லைன்னு நினைக்கிறேன். டைம் வந்து 11:15 ஆகுது. இங்கே தெரியல மெட்ரோ இருக்குதான்னு கேட்குறேன். அப்படி மெட்ரோ இல்லைன்னா ரேப்பிடோ பண்ணின்னு போயிடுறேன். இல்லை கேப் பண்ணின்னு தான் போகணும். டோன்ட் நோ வாட்ஸ் கோனா ஹேப்பன். பார்க்கலாம் இருங்க. புது ஊருக்கு வந்தாலே இப்படி தான். நம்மளுக்கு தெரியாத இடத்துல தெரியாத விஷயம் பண்ணுறப்போ புரியாது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் போயிடணுன்ற மாதிரி தான் தோணும். ஐடியா இருக்காது. இதுதான் நடக்கும். கேட்டு பார்க்குறேங்க. ஸோ கைஸ் நினச்ச மாதிரியே மெட்ரோ க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் ரெண்டாயிரத்து வந்து ஒன்று பஸ்ஸில் போகணும். இல்லைனா கேப் ஆட்டோ ஓலா அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தா போகணும். ஸோ ரேப்பிடோ கிடைக்குமான்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். ரேப்பிடோ கிடைச்சிச்சுன்னா ரேப்பிடோ போயிடலாம். இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போகணும். அது ஏதோ இன்டர்நேஷ்னல் பஸ் ஸ்டாப் அப்படின்னு இருக்குது. காஷ்மீர் கேட் கிட்டே போகணும். ஸோ பார்க்கலாம் எதில் போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு போகிறேன். லெட்ஸ் see.